கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். தாவீது எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை சொன்னான் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். கோலியாத் 40 நாட்கள் இஸ்ரவேலரை பயமுறுத்தி கொண்டிருந்த போது அந்த இடத்துல தன் சகோதரரை பார்க்க வந்த தாவீது இந்த கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்கும்போது அவர்கள் எல்லாரும் பயந்து இருக்கிறத பார்த்து இந்த வார்த்தையை தாவீது சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அப்ப தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, தான் விருத்த சேதன உடன்படிக்கையின் கீழே இருக்கிற நம்மை ஒரு நாளும் விருத்த சேதன உடன்படிக்கை இல்லாதவர்கள் எவரும் மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற அசைக்க முடியாத அந்த உடன்படிக்கையின் மீது அவ்வளவு நம்பிக்கையை தாவீது வைத்திருந்ததை பார்க்கிறோம். அப்போ இந்த விருத்த சேதன உடன்படிக்கை எப்ப பண்ணப்பட்டதுன்னா, ஆபிரகாமின் நாட்கள்ல பண்ணப்பட்ட ஒரு உடன்படிக்கையாகும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, நீ இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்போ இந்த விருத்த சேதன உடன்படிக்கையை தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னது நிமித்தம் அங்க ஆபிரகாமுக்கு நிறைய ஆசீர்வாதங்களையும் அங்க சொல்றாரு. அந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை தாவீது அறிந்து வைத்திருந்தார். ஆனா இதே விருத்த சேதன உடன்படிக்கையின் கீழே இருந்த சவுல் ராஜாவுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, அங்க பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் நிச்சயம் நாமும் தாவீதை போல தைரியமாய் எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்த்து நின்று ஜெயம் பெற முடியும். இல்ல சவுலை போல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னே நமக்கு அறியாமல் இருக்கிறபடியினாலதான் நம்ம நிறைய நேரங்கள்ல தோல்விகளுக்குள்ளேயும் பயங்களுக்குள்ளேயும் நம்ம இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம எந்த உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்திருந்தோம்னா நமக்கு இந்த பயம் வராது. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இன்றைக்கு அவர் நம்ம எதுவும் செய்ய சொல்லல, அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை எப்படி பண்ணியிருக்கிறார் என்றால் அவருடைய இரத்தத்தின் மூலம் நம்ம கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். அப்போ இது பெட்டர் கவனன்டா தேவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பழைய உடன்படிக்கை, விருத்த சேதன உடன்படிக்கை, எத்தனையோ உடன்படிக்கைகளை வேதத்துல தேவன் அதற்கு முன்பு செய்திருந்தாலும் இது அவருடைய இரத்தத்தினால் பண்ணப்பட்ட எபேசியர் இருக்கிறபடியினால இதற்கு எவ்வளோ வல்லமை உண்டு என்பதை நம்ம அறிந்திருந்தோம்னா இன்றைக்கு நம்ம இருதயங்கள்ல இருக்கிற பயங்கள் கரைந்து போகும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஒருவேளை பழைய உடன்படிக்கையில வீட்டின் நிலைக்கால்கள்ல பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தை பூசின வீட்டிற்குள்ள சங்கார தூதன் வர முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அதை காட்டிலும் விலையேற பெற்ற மாசற்ற குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் 24 மணி நேரம் நம்ம மேல தெளிக்கப்படுகிற இடத்திற்குள்ள நம்ம வந்து சேர்ந்திருப்போம்னா நம்ம எவ்வளோ தூரம் அவருடைய இரத்தம் பாதுகாக்கும் என்பதை நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த சத்தியத்தின் மூலம் இன்றைக்கு உங்கள் மனக்கண்களை திறக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் அப்பா நீர் எங்கள் கண்களை திறந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை விருத்த சேதன உடன்படிக்கையிலிருந்து
இருந்த தாவீதே அந்த உடன்படிக்கையின் வேல்யூவை அவ்வளோ அறிந்திருந்து எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றிருப்பார். ஆனால் இன்றைக்கு அதை காட்டிலும் மேலான ஒரு உடன்படிக்கையின் கீழே நாங்க இருக்கிறபடியினால ரிக்கலபா ஷிக்கலூஹதலபா அப்பா, அந்த புது உடன்படிக்கையின் கீழே நாங்க இருக்கிறபடியினாலே அப்பா, இதை நான் கேட்கிற ஒவ்வொருவருடைய அப்பா வாழ்க்கையிலையும் அந்த பயங்கள் மறைந்து போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உடன்படிக்கை, உம்முடைய ரத்தத்தினால் எங்களோடு கூட நீர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறபடியினால எங்களையோ எங்கள் குடும்பங்களையோ தீங்கோ பொல்லாப்போ எதுவும் அணுக முடியாதபடி உம்முடைய ரத்தம் எங்களை பாதுகாக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எல்லாவற்றிலேயும் ஜெயம் கொடுக்கிற கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னபடி அன்றைக்கு தாவீது விருத்த சேதன உடன்படிக்கையின் அப்பா ஆசீர்வாதங்களை அறிந்து வைத்திருந்தபடியினால் அன்றைக்கு கோலியாத்தை ஜெயிக்க முடிந்ததை போல இன்றைக்கும் அப்பா இந்த புது உடன்படிக்கையின் அப்பா ஆசீர்வாதங்களை நாங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறதுனாலே இந்த நாள்ல இருந்தே நாங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.